போலீஸ் சார், நான் ஒரு ஆன்ட்டிய தான் காப்பாத்த போறேன். என் மேல கேஸ் போட்றாதீங்கன்னு அந்த ஆன்ட்டி கிட்ட போய், ஆன்ட்டி உங்க மாத்திரை எங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் பேக்ல எடுத்து குடுத்து காப்பாத்துறா. அந்த ஆன்ட்டியும் ஹீரோயினும் தனியா உட்காந்து பேசுறாங்க. ஆன்ட்டிக்கு ஹீரோயின ரொம்ப புடிச்சு போச்சு. இப்போ தன்னோட பையனுக்கு ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டு போக சொல்றியான்னு கேட்க, ஹீரோயின் ஃபோன் பண்றா. அவங்க பையன் ரொம்ப சிடுமூஞ்சி போல இருக்கு. நீ யாரு? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றன்னு கொஞ்சம் திமிராவே பேசுறான். ஹீரோயின் பயந்து போய், ஐயோ உங்க அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்க கூப்பிட்டு போறீங்களான்னு கேட்க, இவன் ஓகே சொல்லிட்டான். இப்போ ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போச்சு. தன்னோட ஃபோனை எடுத்து பசங்களுக்கு ஃபோன் பண்ணி, டேய் பசங்களா, எனக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணியிருக்கா, அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோயின் கொரியர் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வெளியே பெட்டி படுக்கை எல்லாமே வெளியே கிடக்கு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி கஷ்டமாக பார்த்துட்ருக்கா. அங்கே தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து, இனிமேல் நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் உன்னோட கசினை தான் லவ் பண்ணுறேன்னு கசின் கையை பிடிச்சிட்ருக்கான். ஹீரோயினுக்கு அழுகையாக வருது. போய் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட போகிறா. என்ன நினச்சிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருமே இத்தனை வருஷம் லவ் பண்ணிகிட்ருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நீ எதுக்கு என்னை வெளியே அனுப்புகிற, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த வீட்டுக்கு காசு கொடுத்தோம், ப்ளீஸ் என்னை உள்ளக்க விடுன்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் முடியாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கசின் பொண்ணு ஹீரோயின் கிட்ட, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இனிமேல் எனக்கு தான், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. கரெக்டாக ஹீரோயின் விழும்போது அங்கே தான் ஒரு 3 பசங்க வந்து நிற்கிறாங்க. ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. பையன் ரொம்ப உருன்னு இருக்கான். 2வது பையனோட பேர் யுவன். பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான், சிரிச்சிட்டே இருக்கான். லாஸ்ட்ல ஒரு 5வது பையன் இருக்கான். இவன் ரொம்ப சுட்டித்தனமான பையன் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட, அண்ணி நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. யாரை அண்ணி சொல்கிறீங்க, நான் ஒன்றும் உங்கள் அண்ணி கிடையாதுன்னு சொல்ல, அப்போ தான் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, என்னடி 3 அழகான பசங்களை கூப்பிட்டு வந்திருக்க, இவங்க எல்லாருமே விபச்சாரம் பண்ணுறவங்க தானே, அதான் மாடல்ஸ் தானே கூப்பிட்டு வந்திருக்க, என்னை மயக்கலான்னு பார்க்குறியான்னு ரொம்ப கிண்டல் பண்ணுறான். இதை பார்த்த 3 பசங்களுக்கும் கடுப்பாகுது. அந்த 5வது பையன் தன்னோட அண்ணா யுவன் கிட்ட கேட்பான், யுவன் அன்னிக்காக நீ சண்டை போட மாட்டியா, சீக்கிரம் சண்டை போடுடா, நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன்னு கேட்க, 2வது அண்ணா யுவன் சொல்லுவான், இங்கே பாரு, நானே படித்த பையன், நான்லாம் ரவுடி மாதிரி சண்டை போட மாட்டேன், நீ இந்த குத்துச்சண்டை கராத்தே எல்லாமே கற்று வச்சிருக்கல, போ உன்னோட அண்ணியை போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அண்ணா தன்னோட தம்பிக்கிட்ட, சீக்கிரம் உன்னோட அண்ணியை தூக்கிட்டு வா, அம்மாவை பார்க்க போகணும்லான்னு கேட்க, இவனும் அப்படியே ஹீரோயினை தூக்கிடுறான். இவனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. பார்த்து பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கான். இந்த தம்பி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அண்ணிக்கிட்ட போய் சண்டை போட்டிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு, இதுக்கு மேலே என்னோட அண்ணிக்கிட்ட சண்டை போட்டால் அவ்வளோதான், உன் வாயிலையா குத்திடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோயின் வீடை சுற்றி பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய பங்களாலையா நம்ம இருக்க போகிறோன்னு பதட்டமாகறா. அப்போ தான் அண்ணா ஹீரோயின் கிட்ட போய், சீக்கிரம் உள்ளக்கு வாங்க, என்ன பறக்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னு கேட்க, ஹீரோயின் பயந்து போயிடுறா. அதுக்கு தம்பி, அண்ணி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு 18 வயசு தான் ஆகுது, நான்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல, எங்கள் அண்ணதான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளக்க போகிறான். யுவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வாங்க உள்ளக்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போது ஹீரோயினோட கால் தட்டி கீழே விழ போவாளா, கரெக்டாக யுவன் பிடிச்சிட்டு, என்ன பார்த்து வரமாட்டிங்களா, ஓகே ஓகே நானே உங்களை தாங்கி பிடிச்சிக்கிறேன், உங்களுக்கு எந்த அடியுமே விழாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளக்க கூப்பிட்டு போகிறான். அந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பான். அக்கறையாக பார்த்து பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே தான் 3ஆவதா 4ஆவதா எல்லா பசங்களுமே வந்துட்டாங்க. 3வது அண்ணா வந்து ஒரு லாயர். நீ இவங்கக்கிட்ட எதனாலும் கேட்டுக்கோ, இவன் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. 4ஆவதா டாக்டர் தான். டாக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது, நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன், உங்களை பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் பண்ணுறேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு சிரிப்பாக வந்துடுது. அம்மா கடைசியாக 5வது பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவனுக்கு 2 பார் இருக்குமா, பாரோட மேனேஜராக இருக்கான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஹீரோயின் எல்லாருமே பார்த்துட்டு யோசிச்சு பார்க்குறா. இவங்க 5 பேருமே நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனவுல இருந்து வெளியே வரா.
அப்பதான் இந்த 4வது அண்ணா, 3வது அண்ணா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. 4வது அண்ணா எல்லா அண்ணங்களுக்கும் காதுல போய் சொல்றான். "அம்மா நம்ம எல்லாருக்குமே பொண்ணு பார்க்குறாங்களா? இது முதல்லயே தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு, இந்த 4வது அண்ணாவும், லாயர் அண்ணாவும் சொல்லிட்டே இருக்காங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் அண்ணா, "எனக்கு மட்டும் என்ன தெரிஞ்சா வந்திருக்கேன். அம்மா திடீர்னு பிளான் போட்டிருக்காங்க. எப்படியாட்டு தப்பிக்கணும்னு" தன்னோட அம்மாகிட்ட, "அம்மா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிட்டும்மா, நான் போயிட்டு வரேன்னு" சொல்றான். அம்மா அடி வாங்குவீங்க. முதல்ல ஹீரோயின் உங்க யாரையாட்டு ஒருத்தங்கள செலக்ட் பண்ணட்டும். அப்புறம் நீங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பத்தி ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் இவன செலக்ட் பண்ணலாமா? அவன செலக்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டு, ஆண்டி நான் யாரையுமே செலக்ட் பண்ணல. ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. அப்பதான் இந்த 2வது அண்ணா தன்னோட அம்மா கிட்ட, அம்மா இப்போ தானே ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் தம்பி ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட, "அண்ணா சீக்கிரம் அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கோ. எங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்குன்னு" சொல்ல, அண்ணா புடிச்சு திட்டி விட்டுட்டு, "இங்க பாரு எனக்கு கல்யாணமே வேண்டான்னு இருக்கேன். தேவையில்லாம பேசாதேன்னு" சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறான். தம்பிக்கு கஷ்டம்டா. நான் அன்னைக்கு நடிக்க தான் செஞ்சேன். எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எப்படியாட்டும் எனக்கு ஒரு மருமகள கண்டுபிடிக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் நெஞ்சு வலி வர்ற மாரி நடிச்சேன். இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அம்மா காமெடியா பேசிட்டு இருக்காங்க. பையனுக்கு கடுப்பாகுது. அம்மா அந்த பொண்ண வெளிய அனுப்புங்க. அவ யாருன்னு எந்த பொண்ணு கூட தெரியாது. அவள வெளிய அனுப்புங்கன்னு சொல்லிட்டே இருக்க, அம்மா வந்து இங்க பாரு எனக்கு பேர குழந்தைங்கள பார்த்தே ஆகணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு பத்தி அனுப்பி விட்டுர்றாங்க. அதே சமயம் இங்க 2வது அண்ணா ஹீரோயின அவளோட ரூம்க்கு கூப்பிட்டு போய், "இதுதான் உன்னோட ரூம். நீ என்னனாலும் வேணும்னா கேளு. உன்னோட ஃபோன் நம்பர் தர முடியுமான்னு" கேட்க, ஹீரோயின் ஃபோன் நம்பர குடுத்துட்டு, "அம்மா நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு" கேட்க, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "ஏன் என்னாச்சு? எதுக்காக கேட்குறீங்கன்னு" கேட்குறான். உடனே ஹீரோயின், "உங்க அம்மா எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. உங்கள மட்டும் என்னன்னு சொல்லல. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு" கேட்குறா. அதுக்கு இவன், "நானா கந்து வட்டி பண்றேன். அதான் கடன்லாம் வாங்குவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கடன குடுப்பேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு பயமா போச்சு. "ஓ! நீங்க அப்படிப்பட்ட ஆளா? நீங்க ஒரு பெரிய ரவுடின்னு சொல்லவே இல்ல. கந்து வட்டிக்காரங்கலாம் மக்கள எல்லாருமே ஏமாத்துவாங்க. முக்கியமா அவங்கள மிரட்டுவாங்க. நீங்க ரொம்ப தப்பான ஆளா இருப்பீங்கன்னு" சொல்ல, இவன் பக்கத்துல போய் என்ன சொல்லிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம, நான் ஒண்ணும் தப்பான ஆள் கிடையாது. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசாம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா மாறிருன்னு கேட்குறான். ஹீரோயின் புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்கிட்ட வராதீங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அப்படி படுத்து தூங்கிடுறா. ஆனா இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு தான். காலையில ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, "நேத்து நடந்தது எதுவுமே கனவு கிடையாதா? அச்சச்சோ! நான் என்ன பண்ண போறேன்னு" சொல்லிட்டு அவ எழும்பி வேலைக்கு கிளம்ப போறா. அங்க வேலை செய்ற அக்கா, "மேடம் உங்க ட்ரெஸ்ஸு துவைச்சு காய போட்டிருக்காங்க. உங்களுக்காக நெறைய ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன்னு" சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்ஸா, அப்புறம் நகை எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு, "அம்மாடியோ! இவ்ளோ ட்ரெஸ்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்கா. அப்பதான் அந்த இடத்துக்கு இவன் வரான். "என்ன மேடம் ட்ரெஸ் செலக்ட் பண்ண முடியலையா? நானே செலக்ட் பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு அவன் 2, 3 ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு அவனே குழப்பத்துல இருக்கான். ஹீரோயின் இத பார்த்துர்றா. "என்ன உன்னாலயே ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண முடியலையா? ஓகே நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டு அழகா கியூட்டா போட்டுட்டு வரா. இவன் கண்ண எடுக்கவே முடியல. அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டே, "ஏய் நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, அழகா இருக்க, கியூட்டா இருக்க. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்ல, ஹீரோயின், "ரொம்ப ரொம்ப ஐஸ் வைக்காத. வெயிட் பண்ணு. நான் வேற ட்ரெஸ் போட்டு வரேன்னு" கியூட்டா கிளம்பி வரா. இங்க கீழ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா நெறைய டிஷ்ஷு ஹீரோயினுக்காக செஞ்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. அண்ணா தன்னோட அம்மா கிட்ட, "அம்மா நீங்க ஒரு பொண்ண கூப்பிட்டு வந்து நம்ம மருமகளா ஆக்கணும்னு நெனைக்கிறீங்க. தப்பில்ல தான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஏழை பொண்ணு. அவளுக்கு எப்படி நம்ம குடும்ப பாரம்பரியம் எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாரி அவளால ட்ரெஸ்லாம் போட முடியுமான்னு" பேசிட்டு இருக்காங்க. தம்பியும் அத தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அப்பதான் கியூட்டா அழகா கிளம்பி வரா. தம்பி அப்படியே, "என்னடா இவங்களா நம்ம அண்ணியா வரப்போறாங்க? பேசாம நானே இவங்கள காதலிச்சிருக்கலாம் போல இருக்கே! அவ்ளோ அழகா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். அண்ணனுக்கே ஷாக்கா இருக்கு. "எப்பா எவ்ளோ அழகா இருக்கான்னு" சொல்லிட்டு எல்லாருமே வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல தம்பி தான் அம்மா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த யுவன் போய் தம்பிகிட்ட, "டேய் தள்ளிருடா, உன்னோட அண்ணி உட்கார போறாங்களான்னு" சீட் எல்லாத்தையுமே பக்கத்துல புடிச்சு குடுக்குறான். இங்க தம்பிக்கு கடுப்பா இருக்கு. "என்னலாம் ஒரு மனுஷனாவே தெரியலையா? சாப்பிட்டுட்டு இருக்கவன போய் எந்திரிக்க சொல்றீங்கன்னு" பக்கத்துல போய் உட்கார்ந்தாச்சு. அப்புறம் யுவன் ஹீரோயினுக்கு அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடுன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கான்.
அப்பதான் அண்ணா, "அம்மா எனக்கு டைம் ஆயிருச்சு. நான் ஆஃபீஸ்க்கு போறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறானா, ஹீரோயின் பக்கத்துல போய், "நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறா. ஆனா, இது எதுவுமே இவனுக்கு புடிக்கல. அவனுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு. அதுக்கப்புறம் லாயர் அண்ணா, "அம்மா எனக்கும் டைம் ஆயிருச்சு. நான் கிளம்ப போறேன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்கிறான். ஹீரோயின் பக்கத்துல போய், "லாயர் உங்களோட நம்பர் கிடைக்குமான்னு" கேட்க, இவனும் நம்பர குடுத்துட்டு போறான். ஆனா, இவனுக்கு சுத்தமாவே புடிக்கல. இத பார்த்த தம்பி, "அண்ணி எல்லாரோட ஃபோன் நம்பரும் வாங்குறீங்க. என்னோட ஃபோன் நம்பர் வாங்க மாட்டீங்களான்னு" கேட்க, ஹீரோயின், "அதுக்காக லாயர் அண்ணா ஃபோன் நம்பர் வாங்கல. எனக்கு ஒரு கேஸ் விஷயமா உங்க அண்ணா கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் வாங்குனேன்னு" சொல்ல, இப்பதான் இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவால்ல, நம்ம ஆள் அப்ப எனக்கு தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க. அண்ணா அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின பத்தி விசாரிச்சுட்டு வர சொல்லியிருப்பான். அசிஸ்டன்ட்டும் விசாரிச்சுட்டு வந்துட்டு, "சார் நீங்க சொன்னது கரெக்ட்டு தான். நம்ம ஆஃபீஸ்லயே உங்க அப்பாவோட பாடிகார்டா வேலை செஞ்சாங்கல்ல, அதான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா கூட இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடிகார்ட் அப்படியே விட்டுட்டு போனாங்கல்ல, அவங்க அப்பா தான் ஹீரோயினோட அப்பா. அது மட்டும் இல்லாம, அவங்க அப்பா இப்போ இறந்துட்டாங்களா, உயிரோட இருக்காங்களா கூட தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ, "நெனச்சேன் ஹீரோயின பார்த்தா கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. எதுக்காக ஹீரோயின் நம்ம வீட்டுக்குள்ள வரணும்? அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பா தான் என்னோட அப்பாவோட பாடிகார்டு. அவங்க அப்பா இருக்கும்போது தான் எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினோட அப்பா தான் என்னோட அப்பாவ கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒருவேள அவரு தான் கொலை பண்ணியிருந்தாங்கன்னா, நான் ஹீரோயின சும்மா விட மாட்டேன்." அதே மாரி ஹீரோயினோட அப்பாவ சீக்கிரமாவே கண்டுபிடிங்கன்னு சொல்ல, அசிஸ்டண்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அண்ணா மனசுக்குள்ள இந்த பொண்ணு எதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு பிளான் போடுறான். அதே சமயம் ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து, "ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. பேசாம நம்ம டெலிவரி வேலையே பார்க்க போலாம். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுன்னு" வீட்டை விட்டு தப்பிச்சு போக பார்க்குறா. இது எல்லாத்தையுமே 2வது அண்ணா யுவன் கேட்டுறான். யுவன் ஹீரோயின் கிட்ட, "என்ன மேடம் வீட்டை விட்டு தப்பிச்சு போக போறீங்களான்னு" சொல்லும்போது தான், அம்மா இந்த 2வது அண்ணாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. "ஏய் அந்த பொண்ணை காணோம். நீ தான் எப்படியாட்டும் கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு" சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, "என்ன மேடம் இவ்வளோ பெரிய பங்களாவை விட்டுட்டு மறுபடியும் டெலிவரி வேலை செய்ய போறீங்களா? வாங்க வீட்டுக்குள்ளே போகலான்னு" கேட்க, ஹீரோயின், "இல்லை இல்லை நான்லாம் இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படல. முதல்ல என்னோட வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறா. உடனே இவன், "இல்லை நீ என் கூட வா. நான் உன்னை பார்த்துக்கிறேன். முதல்ல நானே உன்னோட டெலிவரி வேலைக்கு கூப்பிட்டு போறேன்னு" சொல்லிட்டு கார்ல உட்கார வைக்கிறான். அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட வண்டிய காணோம். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "என்னோட வண்டிய காணோம், வண்டிய காணோம்னு" சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. இங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னாச்சு? உன்னோட வண்டி யார் எடுத்தான்னு?" கேட்க, ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே புரிய வருது. எனக்கு யார் எடுத்தான்னு தெரியும்னு சொல்லிட்டு நேரா தன்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள போய், "டேய் என்னோட வண்டி எங்கன்னு?" கேட்க, பாய் ஃப்ரெண்டும் தெனாவட்டா, "அந்த வண்டிய வித்துட்டேன். இப்ப என்ன பண்ண போற? உன்னால என்ன பண்ண முடியுமோ செஞ்சுக்கோன்னு" கொஞ்சம் ஓவராவே பேசுறான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. அந்த வீட்ட எல்லா இடத்துலயுமே சுத்தி பார்க்குறா. அவ ஆசை ஆசையா ஒரு லேப்டாப் வச்சிருப்பா போல இருக்கு. அதுவும் காணோம். அந்த லேப்டாப்ப எங்கன்னு கேட்க, இவனும், "அது ஒண்ணும் இல்ல. அந்த லேப்டாப்ப நல்ல விலைக்கு வித்துட்டேன்னு" சொல்றான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. கிச்சனுக்குள்ள ஓடி போறா. வரும்போது கையில அவ்ளோ பெரிய கத்தி எடுத்துட்டு, "டேய் உன்னை கொலை பண்ணாம விடமாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே குத்த போறா. கரெக்டா அங்க இவன் ஓடி வந்து புடிச்சிட்டு, "உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அந்த லேப்டாப்புக்காக ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு போற? அப்படி அந்த லேப்டாப்ல என்னதான் இருக்குன்னு" கேட்க, "உனக்கு தெரியாது. நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதை எல்லாத்தையுமே ஒரு கதையா லேப்டாப் முழுக்க எழுதி வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப உயிரு. அத போய் அந்த பொறுக்கி வித்துட்டானே! எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு" புலம்பிட்டே இருக்க, இவனுக்கு சிரிப்பாவும் வரும், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். "கவலைப்படாத. நீ எதுக்காக உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட லவ் பண்ண? அவன்லாம் ஒரு ஆளு, ரூ. 5 தாளு. அவன போய் லவ் பண்ணியிருக்க பாத்தியான்னு" கேட்க, ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. "உனக்கு தெரியாது. நான் ஒன்னும் அவன வாலண்டியரா லவ் பண்ணல. சின்ன வயசுலேருந்தே அவன் என்னோட பக்கத்து வீட்ல தான் இருந்தான். அதுக்கப்புறம் நான் வெளியூருக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அவனும் காலேஜ் முடிச்சுட்டு வெளியூருக்கு வந்தான். தங்குறதுக்கு வீடு இல்லன்னு வந்தான். அதுக்கப்புறம் 2 பேருமே சம்பாதிச்சு ஒரு வீட்ட விலைக்கு வாங்குனோம். அவனுக்கும் என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால 2 பேருமே லவ் பண்ணோம். ஆனா அவன் ஏமாத்துக்காரனா இருப்பான்னு யாருக்கு தெரியும்னு" கேட்டுட்டு ஒரு மாரி சோகமா இருக்கா.
இவன் அப்படியே நீ கவலைப்படாத, உனக்கு இதோட நல்ல பையன் கிடைப்பான், அதனால தான் கடவுள் அவனை விட்டு வச்சிருக்காங்க. சரி விடு, நான் உன்னை ஒரு நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூணாவது அண்ணா லாயர் இருக்காங்கல்ல, லாயர்கிட்ட கூப்பிட்டு போய் இங்கே பாரு, இவளோட வீட்டை அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டானா, இப்போ அதை திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்க, லாயரும் என்னால் கொடுக்க முடியும், ஆனால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்க, ஹீரோயின் பரவாயில்ல, எவ்வளோ சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இவன் 1 மில்லியன் கேட்குறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு. 1 மில்லியனா, அவ்வளோத்துக்கும் நான் எங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு புலம்பி போய் இருக்கும்போது தான் உடனே லாயர், ஓகே ஓகே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கம்மி விலைக்கு முடிச்சு விடுறேன், கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு தானே சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் இவன் தன்னோட லாயர் அண்ணா கிட்ட போய், தேங்க்ஸ் அண்ணா, நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், கண்டிப்பாக இந்த கேஸை முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்ல, இப்போ லாயருக்கு டவுட் வந்துடுது. என்னடா, அண்ணியை நீ ஆட்டையை போடலான்னு நினைக்கிறியா, உண்மைதானே, நீ அண்ணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்க, இவன் வந்து அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, முதல்ல உன்னோட வேலையை கரெக்டாக செய்யணும் ஹீரோயினை வெளியே கூப்பிட்டு போகிறான். அங்கே தான் நம்ம ஹீரோயினோட வண்டி லேப்டாப் எல்லாமே இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். இது எப்படி கிடச்சிச்சின்னு இவன்கிட்ட கேட்க, உனக்காக தான், இது எல்லாத்தையுமே உனக்காக தான் கண்டுபிடிச்சேன், ஏன் பிடிக்கலையான்னு கேட்பான். ஹீரோயின் ஓடி போய் இவனை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை மட்டும் இல்லை எனக்கு இப்போ உன்னையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, நான் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கேட்க, இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ மட்டும் உனக்கு என் மேலே பாசம் வந்துச்சே, வா உள்ளக்க போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். இங்கே அண்ணனை தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் அண்ணன் கிட்ட, சார் நீங்கள் கேட்ட மாதிரியே ஹீரோயினோட அப்பாவை கண்டுபிடிச்சாச்சு, ஹீரோயினோட அப்பா ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் தான் இருக்காங்க, நான் எப்படியாட்டும் அவங்கக்கிட்ட பேச பார்க்குறேன்னு கேட்க, அண்ணா ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அதாவது அண்ணா ரொம்ப அழுதுட்ருப்பான் குட்டி பையனாக இருக்கும்போது, அம்மா அழாதாடான்னு சொல்லும்போது, அப்போ இந்த குட்டி பையன், அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியாது, என்னோட அப்பா இறந்து போயிட்டாங்க, ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களை என்னோட தம்பிங்களை எல்லாருமே பத்திரமா பார்த்துப்பேன்னு சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அங்கே தான் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இருப்பாங்க. ஹீரோயின் ரொம்ப குட்டி பொண்ணு. அப்போ தான் இந்த ஆண்டி போய் ஹீரோயினோட அம்மா கிட்ட, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றும் காரணமாக இருக்க மாட்டாங்க, எல்லாமே போலீஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு ஆறுதல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அண்ணாக்கு டென்ஷன் ஆயிருக்கும். ஹீரோயினோட அம்மா கிட்ட, உங்கள் ஹஸ்பண்ட் தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணது, கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டை சும்மா விட மாட்டேன்னு கத்தியிருப்பான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிரும். அந்த அண்ணாவை பார்த்து, அண்ணா எங்கள் அப்பா கொலை பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக சொன்னீங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பா. அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு, அப்போ எங்கள் அப்பாவை கொலை பண்ண பாடிகார்ட் இன்னுமே உயிரோட தான் இருக்கானா, சீக்கிரம் அவனை தேடி பிடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, எதுக்காகன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். வீட்டில் யுவன் ஹீரோயின் கிட்ட, உன்னோட லேப்டாப்பும் கிடச்சிட்டு, அப்படி அந்த லேப்டாப்பில் என்ன தான் எழுதி வச்சுருக்க என்கிட்ட காமிக்கலாமேன்னு கேட்க, ஹீரோயின் எல்லாத்தையுமே காமிக்கிறா. இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே நான் தான் எழுதினேன், ஆனால் இந்த ஸ்டோரியை என்னோடய ஃப்ரெண்டு தான் எல்லார்கிட்டையுமே காமிச்சு, அதில் நிறைய மிஸ்டேக் எல்லாமே இருக்குமா, அதை நிறையா அவள் தான் எடிட் பண்ணி என்னோடய ஸ்டோரியை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கா, கம்மியாக தான் காசு கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு அதுவே போதும், என்னோடய ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவளாக இருக்கான்னு சொல்ல, இவனுக்கும் ஒரு டவுட்டு வருது. என்னது, உன்னோட ஃப்ரெண்டா, அவளோட பேர் என்னதுன்னு கேட்க, ஹீரோயின் சொல்கிறா, என்னோடய ஃப்ரெண்டு பேர் சென்னுன்னு சொல்லிடுறா. உடனே இவனுக்கு கடுப்பாகுது. ஏன்னா இந்த சென்னுன்னு பேரில் இவன்கிட்ட நிறையவே ஸ்கிரிப்ட் எல்லாமே வருது, ஆனால் அந்த ஃப்ரெண்டு தான் எழுதுனான்னு பொய் சொல்லியிருப்பா போல இருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்த்த இவன், ஓ இப்போ உன்னோட கதையை தான் உன்னோட ஃப்ரெண்டு வந்து ஆட்டையை போடுறாளா, அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னோட ஃப்ரெண்டை அவ்வளோ நம்புறியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமாம் ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டை நான் அவ்வளோ நம்புகிறேன், அவள் ரொம்ப நல்லவ தெரியுமா, எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா, என்னோடய ஸ்டோரியை நான் நிறைய தப்பாக எழுதியிருந்தாலும் எனக்காக அவள் எடிட் பண்ணி நிறைய கம்பெனிக்கு கொடுக்குறா, அவங்க எனக்கு 100 ரூபாய் 200 ரூபா கொடுப்பாங்க, அதுவே எனக்கு போதும்ல, நான் டெலிவரி பண்ணி 3 மாதத்துக்கு சம்பாதிக்கிற காசை அவள் ஒரே மாதத்தில் தந்துடுவா, என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவ தானேன்னு கேட்க, யுவன் யோசித்து பார்த்துட்டு, ரொம்ப நல்லவதாமா, நீ ரொம்பவே அறிவாளி, உன்னெல்லாம் யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே, ச்சே உன்னை எல்லாருமே ஈஸியாக ஏமாத்திடலாம் போல இருக்கு, என் லூசு வருங்கால பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிளான் போடுறான். தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறான். ஃப்ரெண்டு கிட்ட, டேய் மச்சான்,
உன்னோட ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஸ்டோரி எழுதுனா அந்த ஸ்டோரியை கூட என்கிட்ட காமிச்சியே, நான் அதுக்காக ஒரு 10 கோடி தந்திருப்பேனா? அந்த பொண்ணு இன்னுமே உன்னோட கம்பெனியில தான் வேலை பார்க்குறாளான்னு கேட்க, இவனும் ஆமாடா, ஏன் அப்படி கேட்குற? அந்த ஸ்டோரி உனக்கு பிடிச்சி போச்சா? அடுத்த ஸ்டோரி எழுத சொல்லவான்னு கேட்க, உடனே இவனும் சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படி போகுதா கதை? எழுத சொல்லு. நான் இப்போ 30 கோடி தரேன். அந்த பொண்ணை சீக்கிரமாகவே எழுத சொல்லுன்னு சொல்ல, ஃப்ரெண்டும் ஓகேடா, நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டாக இருக்கா, உனக்காக நல்ல ஸ்டோரி எழுதி தருவான்னு போகும்போது, டேய் மச்சான் வா சரக்கு அடிக்கலான்னு கேட்குறான். இவன் அதுக்கு, சேச்சே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உனக்கு ஒரு அண்ணியை தேடி வச்சிருக்கேன். சீக்கிரமாகவே அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இப்போ ரொமான்ஸ் தான் முக்கியம். உன் கூட சரக்கு அடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஃப்ரெண்டுக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னடா இவனா ரொமான்ஸ் பண்ணுறான்? பொண்ணுங்களை பார்த்தாலே தெரிச்சு விடுவான். பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் அம்மா 2வது பையனுக்காக கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணா வந்து கேட்பான், அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உடனே அம்மா, உனக்கு தெரியாதா, 2வது அண்ணாக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். எப்படின்னாலும் என்னோட 2வது பையன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான். அதனால தாண்டா கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்க, அண்ணா சொல்லுவான், அம்மா உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே டவுட்டே வந்தது கிடையாதா? அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா தான் நம்ம அப்பாவை கொலை பண்ண ஆளுன்னு சொல்ல, உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க அப்பாவோட பொண்ணு தான் ஹீரோயின்னு. ஆனால் அவங்க அப்பா தான் கொலை பண்ணாங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. இன்னுமே போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. பேசாமல் சும்மா கடை, அந்த பொண்ணு மேலே தப்பு தப்பாக பழிய போடாதன்னு சொல்ல, அண்ணாவும் சொல்லி பார்க்குறாங்க. அம்மா ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு வந்திருந்தா என்ன பண்ணேன்னு கேட்க, அம்மா அப்படிலாம் கிடையாது, அந்த பொண்ணு மேலே தப்பாக பழிய போட பார்க்காதன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ தான் இங்கே 2வது அண்ணா வந்துடுவான். அண்ணா பக்கத்தில் போய், என்னம்மா அம்மாவும் பையனும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அம்மா ஒன்றும் இல்லைடா, ஆஃபீஸை பற்றி பேசுகிறோம். சரி உனக்கும் உன்னோட ஆளுக்கும் எப்படி போகுதுன்னு கேட்க, இவனும் அம்மா அது நல்லா தான் போகுது, என்ன அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு கேட்க, அண்ணா இவன் கிட்ட கேட்குறான், ஓகே நீ உண்மையாகவே அந்த பொண்ணை காதலிக்கிறியான்னு கேட்க, இவனும் ஆமாண்ணா, நான் எந்த பொண்ணை இது முடிய காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணை நான் உண்மையாகவே காதலிக்கிறேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறா. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, ஏய் உனக்கு ஒரு புது ஸ்டோரி வந்திருக்குடி, சீக்கிரம் அதை எழுதித்தா, அதுக்கு 400 ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே ரொம்ப ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சுட்டே இருக்கா. இதை வந்து இவன் பார்த்துடுறான். என்ன மேடம் ஓவர் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்க, ஹீரோயினும் உனக்கு தெரியாதுல்ல, எனக்கு ஒரு புது ஸ்டோரி கிடச்சிருக்கு, 400 ரூபா கொடுக்க போகிறாங்களாம், உனக்கு ட்ரீட் எல்லாமே தரேன் சரியா? உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சரியான்னு கேட்க, இவனுக்கு கடுப்பாயிரும். என்னது ஒரு சாக்லேட் தானா? நான் தான் உன்னோட லேப்டாப்பே கண்டுபிடிச்சி தந்தேன், மறந்துட்டியான்னு கேட்க, ஹீரோயினும் நீ என்னோட லேப்டாப்பை தான் கண்டுபிடிச்சி தந்தா, ஆனால் என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்காக ஸ்டோரி எழுத சொல்லியிருக்கா, 400 ரூபா தரல, இப்போ அவளுக்கு தான் பெரிய ட்ரீட் தருவேன், உனக்குலாம் கம்மியாக தான் தருவேன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இவன், அடப்போடி பைத்தியக்காரி, உன்னை எல்லாருமே சாதாரணமாகவே ஏமாத்திடலாம் போல இருக்கு. ஓகே அதை விடு, இந்தா உனக்காக ஒரு புது லேப்டாப் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, ஆனால் எனக்கு இது வேண்டாம், ரொம்ப விலை கூடையாக இருக்கும் போல இருக்கு, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்க, இவன் வந்து சேச்சே அது நான் வாங்கிட்டு வந்தேன்னா சொன்னேன், சும்மா என்னோட ஃப்ரெண்டு கிஃப்டாக ஃப்ரீயாக கொடுத்தான், வேஸ்ட்டாக தான் போகும், நீ வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா தூர போடுன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஹீரோயினும் அந்த லேப்டாப்பை கட்டி பிடிச்சிட்டு, ஐ எனக்கு ஸ்டோரி எழுத புது லேப்டாப் கிடச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் காலையில் ஆன்டி ஹீரோயினை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவ தான் என்னோட வீட்டு மருமகளாக போறா, இவனை சீக்கிரமாகவே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எல்லார்கிட்டையுமே சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னடி உன்னோட பையன் இவனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறான், பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதது மாதிரி போவான், ஆச்சரியமாக தான் இருக்குன்னு எல்லாருமே கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் கிட்ட இந்த வந்தவங்கலாம், ஓகேம்மா நீ என்ன பண்ணுற, உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்க, ஹீரோயினும் நான் ஒரு டெலிவரி பண்ணுற பொண்ணு தான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மா மட்டும்தான், அப்பா எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்ல,
ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு, "இவ்வளத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்கியாம்மா? உன்ன பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. டெலிவரி பார்த்து உங்க குடும்பத்தையே நீ தான் காப்பாத்தியிருக்க. நீ எதுக்கு சோகமா முகத்த வச்சுட்ருக்க? இங்க பாரு ஆன்ட்டி உனக்கு நெறையவே கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த கிஃப்ட்ட வாங்கிக்கோன்னு" சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் இந்த பணத்த புடி, நகைய புடின்னு நெறைய கிஃப்ட் மேல கிஃப்ட்டா குடுத்துட்டு அங்கருந்து கெளம்புறாங்க. ஹீரோயின் அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு தன்னோட மாமியார் கிட்ட, அதாவது ஆன்ட்டி கிட்ட, "ஆன்ட்டி இந்த கிஃப்ட் எதுவுமே வேண்டாம். உங்க பையன நான் இன்னுமே காதலிக்கவே ஆரம்பிக்கல. ப்ளீஸ் வச்சுக்கோங்கன்னு" சொல்ல, உடனே ஆன்ட்டி, "இங்க பாரும்மா, நீ என்னோட பையன காதலிக்கிறியோ, கல்யாணம் பண்ணிக்கிறியோ அதெல்லாம் தேவையில்ல. ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே நீயே வச்சுக்கோ. எனக்கெல்லாம் தர வேண்டான்னு" சொல்லிட்டு கையில குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் லேப்டாப்ல ஸ்டோரி எழுதிட்டு இருப்பா. தம்பி ரகசியமா போய் பார்த்துட்டு, "ஸ்டோரி அழகா இருக்கே! சூப்பராவே எழுதுறீங்கன்னு" கேட்க, இவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "என்னடா பண்ணிட்டு இருக்க? தள்ளி போன்னு" சொல்றா. அப்பதான் இந்த தம்பி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறான். ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட லேப்டாப்பு, பைக்கு எல்லாத்தையுமே யுவன் கண்டுபிடிச்சான்ல, அந்த இடத்துல தம்பியும் இருந்திருப்பான். தம்பி என்ன நெனச்சிருப்பான்னா, பேசாம நம்மளே அண்ணிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னா, அம்மாக்கு இந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. நான் தான் இவள கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கார்ல ஆசையா போயிட்டுருப்பான். அப்பதான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு, யுவன ஓடி போய் கட்டி பிடிச்சுட்டு, "ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் இந்த பைக்கு, லேப்டாப் எல்லாமே கிடைச்சிருக்குன்னு" சொல்லியிருப்பான்ல. அப்படியே கிஸ் குடுக்கலான்னு பக்கத்துலயும் போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தம்பி பார்த்துட்டு, கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலையே! போச்சு போச்சு நான் எப்படியாட்டு இவள உஷார் பண்ணணும்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, "டேய் மச்சான் நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன். வாங்கடா நம்ம போய் சரக்கு அடிக்கலான்னு" கூப்பிட்டுருப்பான். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு, தம்பி மனசுக்குள்ள, "நான் எப்படியாட்டி இந்த பொண்ண கரெக்ட் பண்ணணும். இவ தான் என்னோட ஒய்ஃப்ன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, "ஆமா என்னோட அண்ணன உங்களுக்கு எப்படி புடிச்சுச்சு? அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லன்னு" சொல்லிட்டு இருக்கும்போதே, யுவன் பின்னாடி வந்துருவான். ஹீரோயின் கிட்ட, "வாய மூடு. நான் பார்த்துக்கிறேன்னு" அங்கருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பான். தம்பி ஹீரோயின் கிட்ட, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட அண்ணன் ரொம்ப சிடுமூஞ்சி. அது மட்டும் இல்லாம அவன் ஒண்ணுத்துக்குமே ஆகமாட்டான். என்ன பாரு நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன், அழகா இருக்கேன். ஆனா, அவன் எப்ப பார்த்தாலும் கார் ரேஸு, பைக் ரேஸுன்னு சின்ன புள்ளத்தனமா வெளாண்டுட்டு இருப்பான். பேசாம நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் உனக்கு ஏத்த ஆளுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின், "இல்லையே, உங்க அண்ணன் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்காங்க. ஹேண்ட்ஸமா இருக்காங்க. எனக்கு அவங்கள தான் புடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் பக்கத்துல போய் தம்பிகிட்ட, "என்னடா தம்பி நான் ரொம்ப கெட்டவனா? நான்லாம் ஹேண்ட்ஸமாவே இல்லையா? என்ன சொல்லு சொல்லுன்னு" கேட்டுட்டே இருக்க, தம்பி பயத்துல, "ஐயய்யோ அண்ணா நீ வந்துட்டியா? நான் ஓடி போறேன்னு" சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் அண்ணா ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "இங்க பாருடி, அந்த தம்பியெல்லாம் நம்பாத. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன்னு" சொல்லிட்டு பட்டுன்னு கிஸ் குடுத்துடுறான். குடுத்துட்டு, "இதுதான் எனக்கு மொத கிஸ்ஸு. உனக்கு எப்படின்னு" கேட்க, ஹீரோயினும், "எனக்கும் இதுதான் மொத கிஸ்ஸு. உனக்கு தெரியாதுன்னு" சொல்லிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன அட்டெண்ட் பண்ணி, "இப்பமே நான் வந்துர்றேன். கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு சோகமா இருக்கா. இவன் பார்த்துட்டு, "என்னாச்சு? உன் கூட நானும் வரேன். கண்டிப்பா நீ எங்க போனாலும் வருவேன்னு" சொல்ல, ஹீரோயின், "என்னடா உனக்கு வேலையே கிடையாதா? வெட்டியாவே இருப்பியான்னு" கேட்க, அதுக்கு இவன், "யார் சொன்னா? எனக்கு நெறைய வேலை இருக்கு தெரியுமா? இப்ப கூட பாரு, எனக்காக நெறைய ஃபோன் பண்றாங்கன்னு" சொல்லிட்டு அந்த ஃபோன ஸ்பீக்கர்ல போட்டு காமிக்கிறான். ஒருத்தங்க, "சார், இப்ப தான் சார் உங்களுக்கு 60,00,00,000 சம்பளம் வந்துச்சுன்னு" சொல்ல, இத பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. "வெட்டியா இருந்துட்டே சம்பாதிக்கிறியான்னு" கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் தம்பி ரொம்ப சோகமா இருக்கான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ல போய் உட்காந்துக்கிட்டு அழுதுட்டே இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, "இவனுக்கு என்னடா ஆச்சு? இவன் எப்பவுமே இப்படி சோகமா இருந்தது கிடையாதே. ஒருவேளை ஏதாட்டும் ஒரு பொண்ண லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிட்டான்னு" கேட்க, உடனே தம்பியும், "ஆமாடா, நான் ஒரு பொண்ண ரொம்ப சீரியஸா லவ் பண்றேன்னு" சொல்லிடுறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷாக்கு. "என்னடா சொல்லிட்டு இருக்க? உண்மையாவே லவ் பண்றியா? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுடா. உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு" கேட்க, உடனே தம்பி, "அந்த பொண்ணு யாருமே இல்ல. என்னோட அண்ணன் லவ் பண்ற பொண்ணு. எப்படியாட்டும் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு" அழுதுட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கு கேட்கும்போதே இன்னுமே ஷாக்கா இருக்கு. "என்னடா சொல்லிட்டு இருக்க? உன்னோட அண்ணனோட ஒய்ஃப நீ காதலிச்சுட்டு இருக்கியா? போடா லூசு மாரி பேசாத. உங்க அண்ணன் இதெல்லாம் தெரிஞ்சுச்சு உன்ன கொலை பண்ணிருவாங்க. உங்க அண்ணிக்கிட்ட இருந்து, அதான் உங்க வருங்கால அண்ணிக்கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு" சொல்லிட்டு இருக்க, அதுக்கு தம்பி, "அதெல்லாம் முடியாது. நான் எப்படியாட்டும் அவள கரெக்ட் பண்ணியே ஆகணும். இன்னுமே அவங்க 2 பேருமே காதலிக்கிறேன்னு சொல்லிக்கவே இல்ல. நான் தான் எப்படியாட்டும் காதலிக்க வைக்க போறேன்னு" தம்பி போதையில புலம்பிட்டே இருக்கான். இங்க ஒரு கல்யாணத்த தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு கசின் இருக்கான்னு சொன்னேன்ல. இப்ப அந்த கசினுக்கு தான் கல்யாணம். அதே மாரி கசினோட அம்மாவும் கசினே மாரி திமிரு புடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஹீரோயினோட அம்மா கிட்ட, "என்னோட பொண்ணுக்கு ஒரு பெரிய பணக்காரனோட
ஹீரோயினோட கல்யாணம் ஆக போகுது. இங்க பார்த்தீங்களா, கல்யாண மண்டபமே எவ்வளோ பெருசா இருக்குன்னு சீன போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாக்கு டென்ஷன் ஆயிருது. அந்த கசின் கிட்ட, "ஏம்மா, உன்னோட அக்கா பாய் ஃப்ரெண்டையே வளைச்சி போட்டு அவன் கூட பிரெக்னென்ட்டா இருக்கியே, உனக்கெல்லாம் வெட்கமாவே இல்லையா? ச்சே! உன்னோட அக்கா எவ்வளோ ஏமாந்து போயிட்டான்னு" திட்ட, உடனே கசினோட அம்மா, "ரொம்ப ஓவரா பேசாத என்ன? உன்னோட பொண்ண என்னோட மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. அதனால தான் விட்டுட்டு போயிட்டான்னு" சொல்லிட்டு ரொம்பவே கிண்டலா பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் வெளியே ஒரு கார் வந்துட்டுன்னு ஒரு பையன் ஓடி வந்து சொல்றான். இத கேட்டதுக்கப்புறம் இந்த கசினோட அம்மா இன்னுமே திமிரா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னோட மாப்பிள்ளை பெரிய கார்ல வந்திருக்காங்களாம். வாங்க வாங்க போய் பார்க்கலான்னு" வெளியே ஓடி போறாங்க. அங்க போய் நின்னுட்டு, "பார்த்தீங்களா என்னோட மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய கார்ல வந்திருக்காங்க. உலகத்திலேயே இவ்வளோ பெரிய கார நீங்கலாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு" கொஞ்சம் ஓவராவே பேசுறாங்க. அந்த காருக்குள்ள இருந்து இவனும் ஹீரோயினும் வராங்க. ஹீரோயின் யார்கிட்டயுமே ஒண்ணுமே பேசாம நேரா தன்னோட அம்மா கிட்ட, "அம்மா கார்ல ஏறுங்கன்னு" சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் கசினுக்கும் கசினோட அம்மாக்கும் டென்ஷன் தாங்க முடியல. கசினோட அம்மா கசின் கிட்ட, "என்னடி ஆச்சு? எப்படி இவ இவ்ளோ பெரிய கார்ல வந்தான்னு" கேட்க, கசினுக்கும், "அம்மா எனக்கே ஒண்ணும் தெரியல. நானும் உங்களே மாரி தான் பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா அங்க இன்னொரு காரும் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கையில பூவெல்லாம் வச்சுட்டு இறங்குறான். இத பார்த்ததுக்கப்புறம் கசினுக்கும் கசினோட அம்மாக்கும் மானமா போச்சு. ச்சே! இவன் என்னடி இவ்ளோ பெரிய மொக்க கார்ல வந்து இறங்குறான். உன்னோட ஹஸ்பண்ட பார்த்தா எரிச்சலா இருக்குன்னு சொல்ல, கசினும் ஓடி போய் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "டேய், உனக்கு ஒரு நல்ல கார் கிடைக்கலையா? உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு கையில வச்சிருந்த பூவை எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறா. பாய் ஃப்ரெண்டும், "நானே எவ்வளோ பெரிய கார்ல வந்திருக்கேன். ஏன் இப்படி பேசுறீங்கன்னு" கொஞ்சம் கத்தி பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட, "ஓ, இந்த மாடலை இங்கேயும் கூப்பிட்டு வந்துட்டியா? பணத்துக்காக நீ என்னனாலும் பண்ணுவ போல இருக்கே. பணம் கொடுத்து தானே இந்த காரை வாடகைக்கு வாங்கிட்டு வந்த. சீனை போடுறியான்னு" கேட்க, இதெல்லாம் கேட்ட நம்ம யுவனுக்கு கடுப்பாயிருது. யுவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, "நான் இருக்கேன், தைரியமா இரு, நீ கவலைப்படாதன்னு" சொல்ல, அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினை தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு பணத்தை கொடுத்தா இந்த காரையும் பாய் ஃப்ரெண்டையும் வாங்கியிருக்கா, இவளுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டே இருக்கா. அம்மா சண்டைக்கு போறாங்க. "என்னோட பொண்ணை பார்த்து எனக்கு தெரியும். அவ வந்து தப்பாவே இருக்க மாட்டான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. இவன் ஹீரோயின் கிட்ட, "உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு" அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "ஆமா, இவ்வளோ பெருசா கல்யாண மண்டபத்தை நீனா புக் பண்ண? அந்த கார்டை காமின்னு" சொல்ல, அவனையும் எடுத்து காமிக்கிறான். இவனோட அசிஸ்டன்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த கார்டை வாங்கிட்டு, "சார், இந்த கார்டை எங்கேயோ இந்த பையன் சுட்டுட்டு வந்திருக்கான், திருடிட்டு வந்திருக்கான்னு" சொல்ல, ஆனா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒத்துக்கவே மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. இவன் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "நீ நிறைய தப்பு செஞ்சுட்ட. என்னோட வருங்கால ஒய்ஃபையே கேவலப்படுத்தி பேசுறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இவனை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டும் கேட்குறான், "என்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நீ யாரு? முதல்ல நீ என்ன இந்த கல்யாண மண்டபத்துக்கு சொந்தக்காரனான்னு" கேட்க, அங்க அசிஸ்டன்ட் இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "டேய், என்ன பேசுற? என்னோட பாஸுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க அண்ணாவோட ஹோட்டல் தான் இந்த பெரிய ஹோட்டல். அதனால இனிமே உங்களால இங்க நிக்க முடியாது. வெளியே போங்க. முதல்ல பணத்தை தந்துட்டு போங்க. ஒரு நாளைக்கு இங்க 1 கோடி ரூபாய் வேணும். இப்ப தந்துட்டு போறீங்களான்னு இல்லையான்னு" கேட்க, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பணம் இல்ல போல இருக்கு. தன்னோட ஃபியான்சி கிட்ட போய், "எனக்கு கொஞ்சம் பணம் கொடு, நான் சீக்கிரமாவே தந்துடுறேன்னு" காலில் விழுந்து கேட்பான். ஆனா ஃபியான்சியும் ஃபியான்சியோட அம்மாவும், "உனக்கெல்லாம் காசு தர முடியாது, நீ ஒரு பிச்சைக்காரன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு வேற வழி தெரியாம ஹீரோயின் காலில் விழுந்து கெஞ்சுவான், "எனக்கு இன்னுமே உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "இங்கே பாரு, எனக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், இவன் தான் அந்த யுவன்" சொல்ல, இதை கேட்கும்போது பாய் ஃப்ரெண்டுக்கே ஷாக் ஆயிடுது. ஹீரோயின், "இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா, யுவன், ஹீரோயின் 3 பேருமே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அம்மா யுவன் கிட்ட கேட்பாங்க, "தம்பி, நீ யாருன்னு?" உடனே யுவன், "ஆண்டி, நானும் உங்க பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு" சொல்ல, அம்மாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு யுவனோட பேரு, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கேட்குறாங்க. யுவன் சொன்னதுக்கு அப்புறம் அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. அவங்க மனசுக்குள்ள, "என்னது, இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வேலை செஞ்சவரோட பையனாச்சே, போச்சு போச்சுன்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோயின் தன்னோட அம்மா கிட்ட, "அம்மா, என்னாச்சுமா? உங்களுக்கு அந்த பையனை பிடிக்கலையா?" "எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பாக அவனை பிரேக்கப் பண்ணிடுறேன்னு" சொல்ல, அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மா தன்னோட பொண்ணோட கையை பிடிச்சிட்டு, "இங்கே பாருமா, எப்போவுமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட உங்கள் அப்பாவை பற்றியோ உங்கள் அப்பா யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா.
அடுத்த சீன்ல அண்ணாவோட ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ள ஒரு ஆள் வராங்க. அதாவது ஹீரோ இவங்க கிட்ட தான் ஹீரோயினோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பை மாரி அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. ஸ்பையும் நான் ஹீரோயினோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன். சீக்கிரமாவே அவங்க கிட்ட எல்லாத்தையுமே தேடி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல, அண்ணாவும் ஓகேன்னு சொல்லிருவான். இங்க ஹீரோயின் நைட்டு முழுக்க அந்த ஸ்டோரி எழுதி எழுதி டயர்ட் ஆகி போய் இருப்பா. அப்பதான் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி, "நீ சொன்ன மாரியே அந்த ஸ்டோரி எழுதிட்டேன். நாளைக்கே வந்து வாங்கிக்கோ. இப்போ நான் போய் தூங்க போறேன்னு" சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போவா. ஆனா ஓவர் டயர்ட்ல அப்படியே மயக்கம் போட்டு விழ போவாளா? ஹீரோ தான் தாங்கி பிடிச்சிட்டு, பொண்டாட்டி, நீ இப்படியே ரொம்ப வேலை செஞ்சுட்டே இரு. எப்பதான் நீ சும்மா இருக்க போறியோன்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வச்சுட்டு ரசிச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டே அங்கேருந்து கிளம்புவான். அங்க வேலை செய்ற அக்கா கிட்ட, "என்னோட வருங்கால ஒய்ஃப் முழிச்சதுக்கப்புறம் அவளுக்கு புடிச்சது எல்லாமே செஞ்சு குடுங்க. முக்கியமா நெறைய பழம் எல்லாமே உடைச்சு குடுங்க. அவ ரொம்ப வீக்கா இருக்கான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். அப்படி எங்க போறான்னு பார்த்தா, தன்னோட ஃப்ரெண்ட தான் பார்க்க போவான். ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்ன மாரியே ஸ்டோரி ரெடி ஆயிட்டான்னு கேட்க, ஃப்ரெண்டும் ஆமாடா, அந்த பொண்ணு எல்லாத்தையுமே எழுதி தந்துட்டா. சூப்பரா இருக்கு தெரியுமா? இதோ இத படிச்சு பாருன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடியே இவன், "நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நான் ஒரு ஸ்டோரி அனுப்புறேன். இத படிச்சு பாருன்னு" கையில குடுக்குறான். இத படிச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா 2மே ஒரே மாரியே இருக்கு. ஆனா பேரு மட்டும் தான் மாறி இருக்கு. இப்போ யாரு யார பார்த்து காப்பி அடிச்சான்னு கேட்க, அதுக்கு இவன், "உன்னோட கம்பெனில வேலை செய்றாள்ல ஒரு பொண்ணு சென். அவ தான் எல்லாத்தையுமே காப்பி அடிச்சிருக்கா. இந்த விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். முதல்ல இந்த பேட்டி எடுக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, பிரஸ் கான்ஃபரன்ஸ், அவங்க எல்லாரையுமே வர சொல்லு. அவங்க கிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயின் அப்பதான் முழிச்சிட்டு வெளியே வரா. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு, "எல்லாரும் இருக்கீங்க, இவன் இல்லையான்னு" கேட்க, ஆண்டிக்கு சந்தோஷமாயிரும். "ஏம்மா, இவன் ஒரு சின்ன வேலையா வெளியே போயிருக்கான். கண்டிப்பா வந்துருவான். நீ ரொம்ப மிஸ் பண்றேன்னு தெரியுது. முதல்ல சாப்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க தம்பி ஹீரோயின் கிட்ட, "ஏன் அண்ணன் கிட்ட தான் பேசுவீங்களா? என்கிட்டலாம் பேச மாட்டீங்களா? என்னோட அண்ணன் இல்லாத போது என்கிட்ட பேசுங்களேன். நம்ம 2 பேருமே பழகலான்னு" சொல்லிட்டு அன்னிக்கு ரூட் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து அம்மா காதை திருகி, "டேய், உன்னெல்லாம் பெத்தம் பாத்தியா? என்னை செருப்பால அடிக்கணும். அவ தான் நம்ம வீட்டுக்கு வரப்போற அண்ணிடா. வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிட்றியான்னு" கேட்க, அதுக்கு தம்பி, "நான் அண்ணின்னு டீசெண்டாக தான் பேசினேன். நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப ஓவராக தான் பேசுறீங்கன்னு" ஹீரோயினை பார்த்து, "அண்ணி, நீங்களாட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே என்னை குழந்த மாதிரி திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க தானேன்னு" கேட்க, ஹீரோயினும், "ஓகேடா, நான் சப்போர்ட் பண்ணுறேன். முதல்ல சாப்பிடுன்னு" எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவனோட ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டு இவன் கிட்ட, "என்னோட கம்பெனியில் ஒரு பொண்ணு ஸ்டோரி எழுதுறா. அவள் பேர் கூட சென்னுன்னு சொன்னல, அவளோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இவ எழுதியிருக்க பழைய ஸ்டோரி எல்லாமே இதில் தான் இருக்குது. நீ பாருன்னு" சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். இவன் படித்து பார்த்துட்டு, இவ இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருக்காளா? எல்லாமே ஹீரோயினோட ஸ்டோரி தான். இவளை சும்மா விடக்கூடாது. நான் இவளை பார்த்தே ஆகணும்னு கோவப்படுறான். ஃப்ரெண்டு பார்த்துட்டு, "டேய், அவளை ஏதாட்டும் பண்ணிடாதடா, கொலை கேஸில் உள்ளக்கு போயிடுவேன்னு" சொல்ல, இவன் வந்து, "அதெல்லாம் நடக்காது. கூப்பிட்டு தனியாக பேசணும்னு" சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணையும் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு இவனை பார்த்தோன்னே, இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான்ல, பேசாமல் இவனை எப்படியாட்டும் கரெக்ட் பண்ணலான்னு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, "சார், என்னை கூப்பிட்டு விட்டீங்களான்னு" கேட்க, இவனும், "இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே நீ தான் எழுதுனியா? உண்மையை சொல்லுன்னு" கேட்க, இவளும், "சத்தியமாக இது நான் தான் எழுதினேன். எனக்கு அவ்வளோ அறிவு இருக்கு. நான் என்னோட வாழ்க்கையிலேயே யாரையுமே ஏமாத்தினதே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஸ்டோரி என்னோட இதுதான். நீங்கள் என்னை முழுசாவே நம்பலான்னு" சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டு, "அப்படியா? நாளைக்கு உன்னோட திறமை எல்லாத்தையுமே பேட்டி எடுக்கிறதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்ருக்கேன். பேசாமல் அங்கே வந்துடுன்னு" சொல்லிட்டு கிளம்பி போகிறான். உடனே இந்த பொண்ணு நேரா அவங்க மேனேஜர் கிட்ட போய், "மேனேஜர், இந்த போறானே இந்த ஹேண்ட்ஸமான பையன், இவனுக்கு ஆள் இருக்கான்னு" கேட்க, ஃப்ரெண்டு பிடிச்சி திட்டி விட்டுறான். அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே ஒரு அழகான பொண்ணு மனைவியா வரப்போறா. நீ அவரை கரெக்ட் பண்ணணும்னு யோசிச்சு கூட பார்க்காதன்னு திட்டி விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இங்க அண்ணா வீட்டில் தனியா இருப்பான். தம்பி பக்கத்துல போய், "அண்ணா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? அதான் நிறைய படம் கம்பெனி எல்லாமே நீ வச்சிருக்கல, அதுல எனக்காக ஒரே ஒரு கம்பெனி தாயேன் தாயேன்னு" கெஞ்சி கேட்குறான். அண்ணாவும், "ஓகே, நான் அந்த கம்பெனியை தந்துடுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ அதில் பண்ணக்கூடாதுன்னு" சொல்ல, இவனும், "ஓகே, அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அதை பண்ணவே மாட்டேன்னு" சொல்லிடுறான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், "அந்த கம்பெனியில் ஹீரோயினோட படத்தை மட்டும் எடுக்கவே கூடாது. அவள் ஏதோ ஸ்டோரி எழுதுறான்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அந்த ஸ்டோரியை மட்டும் படமாக எடுக்கக்கூடாதுன்னு" சொல்ல, இதை கேட்கும்போது தம்பிக்கு கஷ்டமாயிரும். "அட போ அண்ணா,
நான் அந்த ஃபில்ம் கம்பெனியே கேட்குறதே ஹீரோயினுக்காக தான். ஹீரோயின் கஷ்டப்பட்டு நெறைய ஸ்டோரி எழுதியிருக்காங்க. அத எல்லாத்தையுமே படமாக்கணும்னு நெனச்சேன். "ஏன் அண்ணா இப்படி பண்ற? போ அண்ணான்னு" சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிர்றான். அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஹீரோயின பத்தி யோசிச்சு பார்க்குறான். ச்சே! இந்த ஹீரோயின் ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பா போல இருக்கு. என்னோட 2வது தம்பியையும் வளச்சு போட்டா, கடைசி தம்பியையும் வளச்சு போட்டா. இவள சும்மா விடக்கூடாது. இவ யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு இவன் பிளான் போட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்ல சும்மா இருப்பா. ஃப்ரெண்டு கால் பண்ணி, "நான் உன்ன பார்க்க வந்திருக்கேன். வெளிய வான்னு" கூப்பிடுவா. அப்பதான் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட போய், "உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? என்னோட ஸ்டோரிய பார்த்து என்ன சொன்னாங்கன்னு" கேட்க, ஃப்ரெண்டும், "உன்னோட ஸ்டோரி ரொம்ப புடிச்சு போச்சாம். அதுக்காக ரூ. 1000 தந்திருக்காங்க. இந்தா புடின்னு" கையில குடுத்துட்டு ஒரு அக்ரீமெண்ட் பேப்பரையும் குடுக்குறா. "இந்தா இந்த அக்ரீமெண்ட்ல சைன போடு." அந்த ஸ்டோரிய வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்ப புடிச்சு போச்சுன்னு சொன்னாங்க. ரூ. 1000 குடுத்துருக்காங்கல்ல, சைன போடுன்னு சொல்ல, ஹீரோயின் பார்க்குறா. இந்த ஸ்டோரியோட பேரு என்னோட பேரு தானே வரும். வேற யாரோட பேரும் வந்துராதுல்லன்னு கேட்க, ஃப்ரெண்டும், "அது எப்படி? நான் உன்ன ஏமாத்துவேனா? அந்த ஸ்டோரி எல்லாமே உன்னோட இதுதான். உன்னோட பேர் மட்டும் தான் வரும்ன்னு" சொல்லிட்டு சைன போட சொல்லுவா. ஹீரோயினுக்கு மனசு கேட்காது. "நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. இந்த ரூ. 1000ல நீ ரூ. 500 வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு கையில குடுப்பா. ஆனா இந்த வெக்கங்கெட்ட பொண்ணு, "ஓகே, ஓகே. அந்த ரூ. 500 நான் வச்சுக்கிறேன்னு" அதையும் வாங்கி வச்சுப்பா. இப்ப ஹீரோயின் அந்த அக்ரீமெண்ட்ட படிச்சு பார்த்துட்டு சைன் போடலான்னு பாப்பா. ஃப்ரெண்டு கேட்பா, "ஏய்! உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? போடின்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின், "உன் மேல தான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நின்னு சைன் போடுறேன்னு" சைன் போட போகும்போது, யுவன் கால் பண்ணி, "என்கிட்ட எதுவுமே பேசாத. நான் சொல்ற மாரி ஏதாட்டும் சொல்லி சமாளிச்சுட்டு அங்கருந்து ஓடி வந்துடுன்னு" சொல்ல, ஹீரோயினும் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, "அச்சச்சோ! என்னோட வீடு முழுக்க தண்ணி ஆயிருச்சா, நான் போய் தொடைக்கணும். நான் வீட்டுக்கு கொண்டு போய் இதில சைன போட்டு வரேன்னு" அக்ரீமெண்ட் பேப்பரோட வீட்டுக்கு போயிட்டா. ஃப்ரெண்டு வந்து, "பரவால்ல, இவ என்ன என் மேல நம்பிக்கை இல்லாம அத படிச்சா பாத்துற போறா. கண்டிப்பா சைன போட்டுருவான்னு" அங்கருந்து கிளம்பி போயிட்டா. இப்போ இவன் கார்ல ஹீரோயின் கிட்ட நெருக்கமா போய் அவளுக்கு சீட் பெல்ட் எல்லாமே போட்டு விட்டுட்டு, "நான் உன்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போக போறேன். வா போலான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். எங்க போறான்னா, இந்த 3வது அண்ணா லாயர தான் பார்க்க போறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட லாயர் அண்ணா எல்லாத்தையுமே காமிக்கிறான். "உன் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ராடு. இங்க படிச்சு பாருன்னு" சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிக்க, ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அப்பதான் யுவன் ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "நீ கவலைப்படாத. உனக்கு சொந்தமானது எல்லாமே உனக்கு தான் வரும். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன்னு" சொல்லிட்டு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கப்போது. இந்த சென் பொண்ணு ரொம்ப அழகாவே கிளம்பிட்டு இருக்கு. அப்பதான் அங்க மேனேஜர் வந்து, "என்னம்மா கிளம்பிட்டியா? சீக்கிரம் போ, டைம் ஆயிருச்சுன்னு" சொல்ல, இவளும் ரொம்ப சீன போட்டுட்டு, "இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாளு. நான் ரொம்ப அழகா கிளம்பணும் தானேன்னு" சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போறா. மேனேஜர் மனசுக்குள்ள, "போடி போ, ஸ்டேஜ்ல தான் உனக்கு பெரிய ஆப்பே இருக்குன்னு" சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கான். அங்க ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு சென் எல்லார் முன்னாடியுமே பெருமையா பேசிட்டு இருக்கா. "அந்த ஸ்டோரி என்னோடது தான். உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு பெருமையா பேச, அப்பதான் ஹீரோ ஸ்டேஜ்ல போய் பேசுறான். "உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி எழுதினவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? இதோ அவங்கள வரவேற்கிறேன்னு" நம்ம ஹீரோயினோட பேர சொல்ல, இத கேட்டதுக்கப்புறம் இந்த பொண்ணு சென்னுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. "என்னது ஹீரோயினா? அது எழுதுனது நான் தான்" சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கா. ஹீரோயின் எந்திரிச்சு, "ஏய்! நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடி, என்னையே ஏமாத்திட்டல்ல, நம்பிக்கை துரோகின்னு" சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டு, "உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அது எல்லாமே என்னோட ஸ்டோரின்னு" சண்டை போடுறா. அப்பதான் அந்த மேனேஜர் எல்லார்கிட்டயுமே ஆதாரத்த காமிக்கிறாங்க. இது எல்லாமே எழுதுனது ஹீரோயின் தான். இவ ஒரு ஏமாத்துக்காரி. எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட இருந்து ஆட்டைய போட்டுட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்டு மயக்க புடிச்சிட்டு, "நீ ஒரு டெலிவரி பொண்ணு. உன்னாலலாம் இவ்வளத்துக்கும் வர முடியாது. உனக்கு அந்த ரூ. 1000 பெருசு தான். நீலாம் வாய் பேசாதன்னு" ஹீரோயின திட்டுறா. அதுக்கு ஹீரோயின், "இங்க பாரு, என்னோட வாழ்க்கையே இவ்வளத்துக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க. என்னோட ஸ்கிரிப்டால உனக்கு அத்தன கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. எதுவுமே என்கிட்ட சொல்லலல்ல. இதுக்கு மேல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு" சொல்லிட்டு போலீஸ கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு, அந்த ஃப்ரெண்டு முன்னாடியே ஹீரோவோட கைய புடிச்சிட்டு, "நான் முதல்ல டெலிவரி பொண்ணு தான். அதுக்காக நான் எப்பவுமே கூச்சப்பட்டதே கிடையாது. இப்போ நான் ஒரு பெரிய ஸ்டோரி ரைட்டர். அது மட்டும் இல்லாம என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய பணக்காரன். இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு" சீன போட்டு போவாளா. ஃப்ரெண்டுக்கு இன்னுமே கடுப்பாகுது. உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவா. போலீஸ் எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட புடிச்சிட்டு போயிருவாங்க. இப்ப வீட்டுக்கு ஹீரோ கூப்பிட்டு போகும்போது, அங்க அம்மா, அப்புறம் எல்லா அண்ணங்களும் சேர்ந்து ஹீரோயினுக்கு கங்கிராச்சுலேஷன் பண்ணுவாங்க. "இவ்ளோ பெரிய ஸ்டோரி நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நெறைய கோடி ரூபாலாம் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். கங்கிராச்சுலேஷன் அண்ணின்னு" சொல்ல,
அப்பதான் அங்க ஹீரோ முட்டி போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிப்பான். "எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்க, ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு, "எனக்கும் உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு 2 பேருமே கட்டி புடிச்சுக்கிறாங்க. இத பார்த்ததுக்கப்புறம் தம்பிக்கு மனசே உடைஞ்சு போச்சு. கடைசியில எங்க அண்ணனே உஷார் பண்ணிட்டான் போல இருக்கே! என்னோட மனசு ரொம்ப வலிக்குன்னு கிண்டலா பேசிட்டே இருக்க, அண்ணா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இந்த பொண்ண பார்க்கும்போது நல்லவளா தான் இருக்கா. கண்டிப்பா இவங்க அப்பா தப்பு பண்ணியிருக்க கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் வெளிய போகும்போது, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பூவெல்லாம் கொண்டு வந்து, "ஐ லவ் யூ டி. எனக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு" சொல்ல, ஹீரோயின் ஒரு அறை குடுத்துட்டு, "ச்சீ வாய மூடு. நீலாம் இனிமே என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்காத. உன்ன பார்த்தாலே எரிச்சலா வருதுன்னு" அங்கேருந்து கிளம்ப போறா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கடுப்பாயிட்டு, ஹீரோயின புடிச்சு அடிக்க போயிட்டு, "நீ என்ன ஓவராவே பேசுற? உன்ன சும்மா விட மாட்டேன்னு" கைய ஓங்க போறான். அப்பதான் அந்த இடத்துக்கு யுவன் வந்து, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, "இங்க பாரு கையெல்லாம் ஓங்குனா கைய உடைச்சு தூர போட்டுருவேன். இனிமே அவ என்னோட பொண்டாட்டி. பொண்டாட்டி வாடி. நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ்லாம் வாங்கணும்ல. வா பர்ச்சேஸுக்கு போகலான்னு" சொல்லிட்டு அன்பா கூப்பிட்டு போக, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு செம்மையா கடுப்பாயிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயினும் யுவனும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பேசிட்டே நடந்துட்டு போறாங்க. ஹீரோயினோட வாயில ஏதோன்னு ஒட்டியிருக்கு. யுவன் இத பார்த்துட்டு அப்படியே லிப்ஸ்ல கைய வச்சு தொடச்சிலாம் விடுறான். இப்படியே 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, இவன் கேட்குறான், "என் வருங்கால பொண்டாட்டி, நீ வெறும் பன்னு மட்டும் தான் சாப்பிட்ட. வேற ஏதாட்டும் சாப்பிட்ருக்கலாம்லன்னு" கேட்க, உடனே ஹீரோயின், "இங்க பாரு எனக்கு பன்னு மட்டுமே போதும். விலை நெறைய கூட இருக்கு. அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவன் சிரிச்சுக்கிட்டே, லூசு பொண்டாட்டி, இங்க பாரு. இதெல்லாம் நீ பார்க்காத. நம்ம என்ன கடைசியா கொண்டு போகும்போது பணம் காசையா கொண்டு போக போறோம்? பாசத்த தான் கொண்டு போக போறோம். நான் சம்பாதிக்கிறதே உனக்காக தான். நீ எதனாலும் வாங்கிக்கலான்னு" கேட்க, ஹீரோயினும், "அப்போ ஓகே. வா போலாம். நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலான்னு" கைய பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அங்கே தான் ஒரு பொண்ணு வரா. இவளோட பேரு லின். லின் ஹீரோ பக்கத்துல போய், "நான் ஊர்லேருந்து வந்துட்டேன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. யுவன் கிட்ட யுவன் இது யாருன்னு கேட்க, யுவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "இவ தான் என்னோட அத்தை பொண்ணு லின். நல்ல பொண்ணு. நீ வேணா பேசிக்கோன்னு" சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நேராக தன்னோட அத்தை பொண்ணுக்கிட்ட, "இங்கே பாருமா, இவ தான் உன்னோட வருங்கால அண்ணி. நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்ல, இந்த லின்னுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "அப்படியா? ஓகே கங்க்ராச்சுலேஷன். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் உம்முன்னு இருக்கா. இவன் பார்த்துட்டு, "என்னாச்சு? என்னோட வருங்கால பொண்டாட்டி கோவமா இருக்காளான்னு" கேட்க, "ஆமா. உன்னோட அத்தை பொண்ணுன்னு பல்ல பல்ல காட்டி பேசினல்ல, என்கிட்ட பேசாத பொண்ணு கோவப்படுறா." இவன் பக்கத்துல போய், லூசு. எனக்கு ஒன்றும் அவளை பிடிக்காது. எனக்கு ஒன்றை மட்டும் தான் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன உனக்கு பொறாம வந்துட்டா? உனக்கு ஒன்று தெரியுமா? நான் உன்னை எப்போலேருந்து காதலிக்க ஆரம்பிச்சேன்னு? நீ அந்த டெலிவரி ட்ரெஸ் போட்டு என் முன்னாடி அழகா வந்து நின்னியே, அதுலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்தவுடன் காதல் சொல்லுவாங்கல்ல, அப்போலேருந்தே உன்னை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐ லவ் யூ என் வருங்கால பொண்டாட்டின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட வீட்டுக்கு அத்தை அப்புறம் பெரியப்பாலாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "நீ ஒரு டெலிவரி பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டோம். உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? பேசாமல் அவளை விட்டுட்டு உன்னோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்ல, ஹீரோக்கு டென்ஷன் ஆயிட்டு, "என்ன தாத்தா சொல்கிறீங்க? நீங்களே 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டியாக வேலை பார்த்தீங்களாமே. நீங்களா என்னோட வருங்கால ஒய்ஃபை பற்றி பேசுகிறீங்களான்னு கொஞ்சம் திமிராவே பேசுகிறான். தாத்தாக்கு கடுப்பாயிட்டு, "தாத்தா என்ன குடும்பமோ இப்படிலாம் பேசுதுன்னு" திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பதான் அத்தை ஹீரோ கிட்ட, "ஏன்பா இந்த வயசுல உனக்கு காதலிக்க தான் தோணும். ஆனா அந்த பொண்ணுலாம் ரொம்ப மானங்கெட்ட பொண்ணா இருப்பாங்க. உன்னை எப்படியாட்டும் வளைச்சி போகணும்னு ஆசைப்படுவாங்க. நீ வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பேசாம என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொல்ல, மறுபடியும் ஹீரோ, "அப்படியா அத்தை? இப்படிதான் நீங்க மாமாவை உஷார் பண்ணீங்களோ? பெரிய பணக்காரங்கன்னு தெரிஞ்சுதான் உஷார் பண்ணீங்களோ? உங்களுக்கும் மானமே இல்லையான்னு" கேட்டுறான். அத்தைக்கு கடுப்பாயிட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்க? நான்லாம் பிறவியிலேயே ரொம்ப பெரிய பணக்காரி. நான் பணத்துக்காகலாம் உங்க மாமாவ கல்யாணம் பண்ணிக்கல. தேவையில்லாம பேசாதன்னு" திட்டி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் எந்திரிச்சு எல்லார் முன்னாடியுமே, "இங்க பாருங்க தாத்தா, அத்தை, என்னோட தம்பிக்கு யார பிடிக்குமோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்க யாருமே தலையிடாதீங்கன்னு" சொல்லிட்டு இருக்கான். அப்போ தாத்தா, "நீ என்ன உங்க அம்மா மாரியே பேசுற? உங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப திமிரு. நீலாம் ஒரு மனுஷியா? உன்னோட பையனுக்கு என்ன மரியாதை சொல்லி கொடுத்துருக்கன்னு" தாத்தா அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாக்கு கடுப்பாயிட்டு, அண்ணா தாத்தா கிட்ட, "இங்க பாருங்க, என்ன எதுனாலும் சொல்லுங்க. எங்க அம்மாவை பத்தி ஏதாட்டு தப்பா பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். எல்லாருமே வெளியே போங்கன்னு" சொல்லிட்டு அனுப்பி வச்சாச்சு. அப்பதான் தாத்தா கிட்ட அந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றான், "ஹீரோயின் யாரு தெரியுமா? ஏற்கனவே ஹீரோவோட அப்பா இறந்து போனாங்கல்ல,
அவங்களோட பாடிகார்ட் பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு சொல்ல அத்தை ஒரு பிளான் போடுறாங்க. என்னது பாடிகார்டோட பொண்ணா? பாடிகார்ட் தான் ஏற்கனவே இறந்து போயிட்டான்ல. பேசாம அந்த பாடிகார்ட் தான் கண்டிப்பா இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கன்னு எல்லா பழியையுமே இவங்க அப்பா மேலே போட்டுடலான்னு ஒரு பிளான் போடுறாங்க. அதே சமயம் இங்கே அண்ணா இருக்கால, அண்ணா எப்படியோ ஹீரோயினோட அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட போய் பேசலான்னு போகும்போது அப்பா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. ஆனால் அண்ணா எப்படியோ பிடிச்சிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட கல்யாணம் தான். ஹீரோவோட தம்பி ஒவ்வொருத்தராக வந்து கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த டாக்டர் அண்ணா மட்டும் அண்ணி உங்களுக்காக சூப்பரான கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக கிஃப்ட் கொடுக்குறான். அண்ணாக்கு இதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுது. நேராக காதுக்குள்ளே போய் இதை வச்சு நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு கேட்க உடனே தம்பி, டே அண்ணா, நைட்டு நேரம் உனக்கு எதுவுமே வேலை செய்யலைன்னா என்கிட்ட வா, நான் உனக்கு ஃப்ரீயாகவே செக்அப் பண்ணி விடுறேன். அதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட்டுன்னு சொல்ல அண்ணாக்கு டென்ஷன் ஆயிட்டு, டே கொய்யால என்னையே கலாய்க்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து கார் கீச்சுன்னு அண்ணிக்கிட்ட கொடுத்து, அண்ணி உங்களுக்காக இது பாசமாக நான் கொடுக்குற கிஃப்ட்டுன்னு கொடுத்துட்றான். கடைசியாக லாயர் ஒரு ஹோட்டலில் கிஃப்டாக கொடுக்குறான். அப்போ தான் ஹீரோ முட்டி போட்டுட்டு, என்னை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமா, எல்லார் முன்னாடியுமே உன்கிட்ட ஆசையை கேட்குறேன், இந்த மோதிரத்தை போட்டுப்பியான்னு கேட்க ஹீரோயின் அந்த மோதிரத்தை எடுக்க போவா. அப்போ தான் தாத்தா, அத்தை, அந்த கசின் எல்லாருமே அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் அப்பா தானே என்னோட பையனை கொலை பண்ணது, உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ இதை எதையுமே நம்புற மாதிரி இல்லை. ஒருவேளை ஹீரோயினோட அப்பா தான் உண்மையாகவே எங்கள் அப்பாவை கொலை பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் நல்ல பொண்ணு தானே, நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே எதிர்த்து நிற்கிறான். அதே மாதிரி அம்மாவும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அண்ணா அங்கே ஓடி வந்து எல்லாரும் முன்னாடியுமே, ஒரு நிமிஷம், இந்த தப்பு செஞ்சது ஹீரோயினோட அப்பா கிடையாது, என்னோட அத்தை தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்ல அத்தைக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே யார் வந்து நிற்கிறாங்கன்னா ஹீரோயினோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அத்தை பார்த்துட்டு இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட அப்பா எல்லார் முன்னாடியுமே உண்மையை சொல்கிறாங்க. எல்லார் முன்னாடியுமே ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு காமிக்கிறாங்க. அதில் இந்த அத்தை பேசுகிற மாதிரி இருக்கும். அத்தை என்ன பேசுவாங்கன்னா, என்னோட அண்ணனை கொலை பண்ணியாச்சா, நான் சொன்ன மாதிரி செஞ்சாச்சான்னு எல்லா எவிடன்ஸுமே பக்காவாக இருக்கும். இதை போட்டு காமிச்சிட்டு ஹீரோயினோட அப்பா எல்லார் முன்னாடியுமே, பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் அத்தை தான். அன்னைக்கு ஹீரோவோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? நானும் ஹீரோவோட அப்பாவும் வண்டியில் போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லாரி வந்து எங்கள் காரில் வேணுக்குனே மோதின மாதிரி இருந்துச்சு. ஏதோ தெரியாதனமாக நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். ஆனால் அந்த இடத்துலையே என்னோட பாஸ் இறந்து போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியாட்டும் என்னோட பாஸை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும்னு நான் வெளிநாட்டில் இவ்வளோ வருஷமாக சுற்றிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன்கிட்ட இருந்து எடுத்த எவிடன்ஸ் தான் இது எல்லாமே காமிக்க அத்தை கையும் காலுமா மாட்டிக்கிட்டாங்க. தாத்தா, மாமா எல்லாருமே அத்தையை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோட அம்மா அழுதுகிட்டே அத்தைக்கிட்ட கேட்பாங்க, எதுக்காக இப்படி பண்ண, ஏன் என்னோட புருஷனை கொலை பண்ணேன்னு கேட்க அதுக்கு அத்தை சைக்கோ மாதிரி, ஆமாம் உனக்கு மட்டும் பணக்கார புருஷன் கிடச்சான்ல, அதனால தான் பொறாமையில் உன்னோட புருஷனை கொலை பண்ண, போடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. போலீஸ் அத்தையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க தானே, ஐ லவ் யூப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உனக்கு கல்யாணம் ஆக போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஹீரோவோட அம்மா கிட்டேயும் ரொம்ப நன்றிம்மா என்னோட பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டதுக்குன்னு கேட்க உடனே ஹீரோவோட அம்மா, எங்க நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், என்னோட புருஷனுக்காக எல்லாருமே பழி வாங்கியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு இப்போ கல்யாணத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஹீரோ முட்டி போட்டு ஹீரோயினுக்கு, ஐ லவ் யூடி என்னோட வருங்கால பொண்டாட்டி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறா. இப்போ தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணா கிஸ் கொடு கிஸ் கொடுன்னு கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் தம்பி, ச்சே, இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, அண்ணி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், வாழ்க அண்ணின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே இருக்கான். இந்த மாதிரி அழகாக இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், முக்கியமாக ஹைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய், லவ் யூ ஆல்.